வணக்கம். இண்டிபெண்டன்ஸ் டேக்கும் ரிப்பப்ளிக் டேக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலலாம் நான் என்ன நினைப்பேன்னா, ஜாலி இண்டிபெண்டன்ஸ் டே, இன்னைக்கு ஒரு நாள் லீவ் கிடைக்கும், ரிப்பப்ளிக் டே இன்னைக்கு ஒரு நாள் லீவ் கிடைக்கும், அதே மாதிரி சாக்லேட் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம இருப்போம். இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, ஆக்சுவலாக நம்மளை வந்துட்டு பிரிட்டிஷ்காரங்க இன்னிலேருந்து நீங்கள் விடுதலை, நாங்கள் கிளம்புறோம் எங்கள் ஊருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பின அன்னைக்கு தான் அதை நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேவாக கொண்டாடுறோம். அது 1947 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நம்மளுக்குன்னு ஒரு சட்ட வழக்கம் நம்ம எழுதலாம். அந்த பழக்க வழக்கத்தை வச்சுட்டு ரூல்ஸ் மேக் பண்ணிட்டு நம்மளே ரூல் பண்ணிக்கலாம். அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டது தான் ஜான்வரி 26, 1950 அன்னைக்கு அதை வெளியிட்டாங்க. அன்னிலேருந்து நம்ம அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோங்க. ஸோ இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன், இண்டிபெண்டன்ஸ் டேனா என்ன, ரிப்பப்ளிக் டேனா என்னன்னு. இதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லலான்னு பார்க்குறேன், எதுக்கு நம்ம ரிப்பப்ளிக் டே கொண்டாடுறோம்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ஒரு காடு இருக்கு. அந்த காட்டில் எல்லாமே சிங்கம், புலி, கரடி, மான்லேருந்து எல்லாருமே வாழுறாங்க. அந்த காட்டில் அவங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்பவும் ராஜா யாருன்னா சிங்கம் தான். இருந்தாலுமே என்ன ஆகுதுன்னா, யாரு பெரியவங்க, யானை சொல்லுது நான் தான் பெரியவன் உருவத்துலன்னு சொல்லுது, புலி சொல்லுது நான் தான் வீரத்துல பெரியவன் சொல்லி ஒரு நாளுமே ஒருத்தருக்குள்ளயும் சண்டை வந்துகிட்டே இருக்கு. சிங்கத்துக்கிட்ட போராடுறாங்க. சிங்கத்தால தாங்கவே முடியல ஒரு நாள் இவங்க பிரச்சனையை தீக்கிறதுக்கு. அப்போ என்ன ஆச்சு, நம்மளுக்கு எப்படி மந்திரிங்க இருக்காங்களோ, ராஜாவோட தர்பார்லயும் மந்திரிங்க இருக்காங்க. யார் யார் மந்திரின்னு பாத்தீங்கன்னா, யானை, புலி, முயல், மயில், கரடி, மான், இத மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இந்த இதை எப்படி தீக்கலான்னு எல்லாரையும் கூப்பிட்டு கேட்கும் போது புலி என்ன சொல்லுதுன்னா, ராஜா எனக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா கிடைக்குது, நீங்க அது முடியுமான்னு பாருங்க. நம்ம எல்லாரும் ஒருத்தர் ஒரு விதமா வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு சட்ட அமைப்பு மாதிரி ஏதாவது ஒண்ணு நம்மளால மேக் பண்ண முடிஞ்சதுன்னா, அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது குறையும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கேன்னு சொல்லிட்டு சிங்கம் சொல்ல மயிலும் குரங்கும் எழுத ஆரம்பிக்குது. ஒரு சட்டமும் போட்டுட்டே வராரு. அப்புறம் அந்த சட்டத்தை படிச்சு காமிக்கிறாங்க. அங்க இருக்க தர்பார்ல இருக்க அத்தனை பேருக்குமே இது ஒத்து போகுது. இவங்க இதை அமுலுக்கும் கொண்டு வராங்க. அமுலுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அந்த காடே அமைதியாயிடுது. அங்க எல்லாருமே ஈக்குவலா இருக்காங்க. முன்னாடி ஜிராஃபியோ அவங்கலாம் ரொம்ப ஹைட்டா இருக்கிறதால மேல இருக்க பழத்தை பறிச்சிடும், குரங்கு போச்சுன்னா தள்ளி விட்டுரும், அது மாதிரிலாம் சண்டை சச்சரவு இருக்கும். அப்படி இல்லாம சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இத மாதிரி ஒரு சட்ட அமைப்பு தான் நம்ம இந்தியாலையும் கொண்டு அந்த சட்ட ஒழுங்கை நம்ம ஃபாலோ பண்றதால தான் நம்மளால ஹாப்பியாகவும் பீஸ்ஃபுல்லா இந்த பாரத நாட்டை என்ஜாய் பண்ண முடியுது. நன்றி, வணக்கம்.